ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நிறையா பேர் தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணம், இல்லை அதை வந்து தொடர்ந்து செய்ய முடியாததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம டீடாக்ஸ்ன்னு சொல்கிற விஷயம். அதாவது இந்த பீரியட் ஆஃப் ப்ராசஸில் ஒரு 6 to 8 monthsக்கு வந்து நீங்கள் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து வேண்டாம், உங்களோட தேவைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க, இதுதான் டீடாக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த காரணத்தினால மட்டும்தான் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நிறையா பேர் தவற விடுறாங்க. இதில் வந்து எப்படின்னா, ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும் தான் நிறையா விஷயம் இழக்க போகிறது மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் உண்மை என்னென்னா, உங்களோட எண்ணங்களுடைய வேகத்தை குறைக்கிறீங்க. அதாவது ஒரு 3 மணி நேரம் ஓடுற படத்தை உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் ஓட்டி காமிச்சா எப்படி இருக்கும்? ஒன்றுமே புரியாது. இன்றைக்கி உங்கள் கான்ஷியஸ் அப்படி தான் இருக்குது. எதையோ கொடுக்குறீங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க, புக்கு படிச்சுட்டே இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே இருக்கிறீங்க. கான்ஷியஸ்க்கு நீ என்ன தான் சொல்ல வர அப்படிங்கிறது புரியறதில்ல. ஒரு நாளில் நம்ம 70,000-80,000 எண்ணங்களை உருவாக்குறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த 70,000-80,000 எண்ணங்களும் எதை நோக்கி போகுதுன்னு கான்ஷியஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு படத்தை வேகமாக ஓட்டி காமிச்சா எப்படி உங்களுக்கு புரியாதோ, எதுவுமே அதை புரிஞ்சிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களை நம்ம கான்ஷியஸ்னால் புரிஞ்சிக்க முடியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, நான் எதிர்பார்க்குற விஷயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியலை, நான் எடுக்கிறதெல்லாம் ஃபெயில் ஆகுது, இல்லை பாதியிலே அந்த முயற்சிகள் நின்று போயிடுது அப்படின்னா, நீங்கள் உள்ளே கொண்டு வர எண்ணங்களோட வேகம் அந்தளவுக்கு இருக்குது, அதனுடைய குவான்டிட்டி அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த டீடாக்ஸ் ப்ராசஸில் என்ன பண்ணுறோன்னா, எண்ணத்துடைய வேகத்தை குறைக்கிறோம். வேகம்னா என்னென்ன எடுத்துக்கிறீங்க, உள்ளே என்னெல்லாம் உள்ளே போகுதுன்றது குறைக்கிறோம். அப்புறம் உங்கள் தாட்ஸ் வந்து என்ன தேவைக்குள்ளே போகுது, அதாவது ரிலவன்ஸ். இப்போ ஒரு எண்ணத்தை உள்ளே கொண்டு வரீங்கன்னா, அதுக்கும் உங்கள் இலக்குக்கும் என்ன கனெக்ஷன்? அது வந்து நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், மோட்டிவேட்டிங்காக இருக்கட்டும், அது ஹவு இட் இஸ் கனெக்டட் டு யுவர் லைஃப். இதை ஸ்லோ பண்ணி உங்கள் எண்ணங்களை உங்கள் கான்ஷியஸ்க்கு புரிய வைக்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ். முக்கியமாக நான் பேசுகிற ப்ராசஸ். வெறும் நன்றி எழுதுங்க, அஃபர்மேஷன் கேளுங்க, இல்லை 4-5 ரிப்பிட்டிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைஃப் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா இன்றைக்கி ஈஸியாக யார் வேணால் பண்ணிடலாம். உங்கள் எண்ணங்களை கவனிங்க, பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. அப்படிலாம் நம்ம வந்து கான்ஷியஸாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவ் அழிச்சிக்கிட்டு பாசிட்டிவாலாம் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம உள்ளே என்ன கொண்டு போகிறோம், என்ன தாட் உள்ள விதைக்கிறோன்றதே மாற்றணும். நான் விதையை ஒன்று போட்டுட்டு செடியை மட்டும் வேறு மாதிரி முளைக்க வைக்க முடியுமா? முடியாது. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதோ இல்லை வந்து ப்ராக்டிசஸ் பண்ணுறதோ மட்டும் இந்த பயிற்சியுடைய முக்கியத்துவம் கிடையாது. நீங்கள் நிரந்தரமான மாற்றத்தை பார்க்க நினைக்கிறீங்க, அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக நிறைய பேர் ப்ராக்டிஸ் இருப்பாங்க. ஒரு கார் வாங்கிடணும், ஒரு பைக் வாங்கிடணும், இவ்வளோ பணம் என் அக்கௌண்ட்டில் வந்துடணும். நான் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம பேசுகிறது நிரந்தரமான மாற்றம். ஸோ டீடாக்ஸ் அப்படின்றது ஃபவுண்டேஷன். அப்போ இதே லைஃப் லாங் வருமானு சில பேர்த்த கேள்விகள் வரும். அது எப்படி எதுவுமே பார்க்காம எந்த ஃபன்னுமே இல்லாமல் இருக்கிறது? அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 6 to 8 months நீங்கள் போடுற உங்களுடைய எஃபர்ட், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிரந்தரமாக அடுத்த 30-40 வருஷத்தை மாற்றும்னு சொல்கிறேன். ஸோ டீடாக்ஸ்ன்றது நீங்கள் ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணலை, உங்கள் லைஃப்பை இதை விட இன்னும் ஹாப்பியாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு பீரியட், அது ஒரு டைம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுனால லைஃப்பில் நீங்கள் எதை இழக்க போகிறதில்ல. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பெருக போகுது. உங்களுக்கு இருக்கிற இன்றைக்கி இந்த ஃபினான்ஸ் பற்றின பயம், ரிலேஷன்ஷிப் பற்றின பயம், உங்களுடைய லைஃப் எப்படி போகுமோ நினச்சிட்ருக்கிற அந்த ஒரு குழப்பம், இதெல்லாம் வந்து 6 to 8 monthsல் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் என் லைஃப் வந்து பர்மனெண்ட்டாக மாற்ற நினைக்கிறீங்க, அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேணால் விட்டுருங்க, லைஃப்பை வந்து நிரந்தரமாக மாற்ற நினைக்கிறீங்க, நான் 0லேருந்து 100 போகணும், 1000 போகணும்னு நினைக்கிறவங்க, மேபி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ட்ரை மை லைஃப் கோச்சிங் ப்ராசஸ். ஆன்லைன் லைஃப் கோச்சிங் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஃபீல் இல்லை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறீங்களா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் ஆல் த பேசிக் ப்ராக்டிசஸ். நீங்கள் பேசிக் ப்ராக்டிசஸ் ட்ரை பண்ணுங்கள். 2-3 months அதை எஃபோர்ட் போட்டு நீங்கள் லைஃப் மாறுறதை பார்க்கும்போது ஒன்ஸ் யூ கெட் தட் ஹோல்ட், அந்த கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணுங்கள். பட் இது வந்து லைஃப்பை மொத்தமாக மாற்றக்கூடிய விஷயம். பட் நீங்கள் எந்த ஹார்ட் ஒர்க்கும் போட வேண்டாம். ஏதாவது ஹார்ட் ஒர்க் போட வேண்டாம்னா இந்த ப்ராக்டிஸில் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்கள் இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டியவை, சேர்க்க வேண்டியவை கிடையாது. ஒரு வெறும் 20-40 நிமிஷங்கள் இல்லை 30-40 நிமிஷங்கள் மேக்ஸிமம் ஒரு நாளில் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்கு செலவிடும்போது உங்கள் லைஃப்பை நீங்கள் நிரந்தரமான வேறு கோணத்தில் பார்க்க முடியும். உள்ளே இருக்கிற எண்ணங்கள் மாறினா மட்டும்தான் வாழ்க்கை மாறும். மேலோட்டமான மாற்றங்கள் வந்து நிரந்தர மாற்றத்துக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிக்க நினைக்கிறீங்க, ஃபினான்ஷியலாவோ இல்லை ஹெல்த் வைஸோ இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸோ, உங்கள் லைஃப்பை 0 to 100 கொண்டு போகிறதுக்கு இட் won't take more than 6 months.
பட் எண்ட் ஆஃப் த டே கன்சிஸ்டன்சி அண்ட் உங்களுடைய அக்செப்டன்ஸ், அந்த ப்ராக்டிஸ் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் ரைட்டிங் கிராட்டிடியூட் ஃப்ரம் டுடே, ஸ்டார்ட் லிசனிங் டு அஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் டுடே. இதுதான் பேஸ். அதை பற்றி தெரியாட்டியும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லோரும் குரூப்பில் இருக்கிறாங்க. தே ஆர் ப்ராக்ரெஸிங் ஃபாஸ்டர். அண்ட் உங்களுக்கும் அந்த மாற்றம் ஏற்படணும்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராசஸ். அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும் போது, அந்த 1 மாதம் 2 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸில் தாண்டும் போது யூ வில் ஃபீல் தட் எல்லாமே என் கண்ட்ரோல் இருக்குதுன்னு தெரியும். அந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையை மாற்ற முடியும். டீடாக்ஸ் அப்படின்றது ஏதோ உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இதை விட இன்னும் அதிக சந்தோஷத்தோட வாழ்கிறது தான். ஸோ ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை மறந்துட்டு லைஃப்பை மாற்றுறதுக்கான முயற்சி எடுங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுலபமானது. நன்றி.